Hi friends, welcome to SB Lifestyle. இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சாட்டர்டே vlog தாங்க. மார்னிங் டு ஆஃப்டர்நூன் vlog தான் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டே பசங்களுக்கெல்லாம் லீவாக, சரி அடுத்த நாள் சண்டே தானே ஃப்ரீயாக இருக்குமேன்னு சொல்லிட்டு மார்னிங் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பசங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். யாரை கேட்டாலும் வெயிட் லாஸ் டயட்டுங்கிறாங்கன்னு, சரி நம்ம போயிட்டு வருவோமே வாக்கிங் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தேன். சரி நம்மளும் கூடி சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வாக்கிங்க்கு வந்திருந்தோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா எங்களை நடக்க விட்றாங்களோ இல்லையோ பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஊஞ்சல் ஆடவும் விளையாடுறதுக்கும் சரி அவங்க என்ஜாய் பண்ண தானே வந்தாங்கன்ட்டு அவங்கள விளையாட விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணேன்னா நம்ம போகும்போதே கடலைப்பருப்பு ஊற போட்டிருந்தேன். ஸோ அதனால் அதை வடை போட்டு வடை குழம்பு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பில் வரமிளகா, பூண்டு, ஒரு பட்டை, அப்புறமேட்டு சோம்பு, உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு கொரக்கொரன்னு அரைச்சிட்டு அதோட வெங்காயமும் போட்டு நல்லா வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருந்துச்சுன்னு. இது அப்புறமேட்டு இது அப்படியே நம்ம குழம்புக்கு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஒரு பேட்ச் போட்டுட்டு இன்னொரு பேட்சும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக போட்டு வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்கள் வடையாக சாப்பிட்றீங்கன்னா போடும்போதே நீங்கள் அதில் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டியில் கடுகு ஊற்றி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதங்கினதுக்கப்புறமேட்டு நான் குழம்பு பொடி மட்டும் போட்டிருக்கேன். குழம்பு பொடினா மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கலந்து நாங்கள் அரைச்சி வச்சுருப்போம், அதை போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமேட்டு தேங்காய் சீரகம் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். என்னோடய தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக இருந்தனால எனக்கு இந்த புளிப்பு போதுமானதாக இருந்து. சில பேர் புளி போட்டு வைப்பாங்க, பட் நான் இப்படி தான் வைப்பேன். இதுவே எங்களுக்கு போதும். பாருங்கள் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம சுட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த வடையை தூக்கி போட்டுவிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த வடையில் ஊறி அந்த குழம்பு ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வடையே வைக்கிறதுனாலும் கடையில் யாரும் இப்போ ஈவினிங் டைம் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மிச்சமாயிடுச்சுன்னா ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் தீபாவளிக்கு அடுத்த நாள்லாம் இந்த மாதிரி தான் வடை குழம்பு வைப்போம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி வீட்டு ஆண்டி கால் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தா அவங்க மரத்துலேருந்து மாங்காய் பறித்தோம், அதனால் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. தம்பி யாருனா இருந்தால் அனுப்பிவிட்றா கொடுத்து விட்றேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமேட்டு என் பையன் போய் வாங்கிட்டு வந்தான். பாருங்கள் இந்த மாங்காய்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது மாங்காய் வந்து புளிப்பு சுவையாக இருக்கும், அதனால் புளிப்பு கொடுக்கும்போது ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு என் பையன் 5 ருபீஸ் கொடுத்துட்டு இந்த மாங்காய் வாங்கிட்டு வந்தான். பட் காசுக்காக இல்லைங்க, சும்மா அது ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க கொடுத்தாங்க. பாருங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குது மாங்கான்னு. சரி இதுக்கப்புறமேட்டு என்னது மாங்காவை வச்சுட்டு லஞ்சு டைம் ஆகிடுச்சு. 2 மணிக்கு பசங்களுக்கு சாப்பாடு போட்டு இதோட நான் அரைக்கீரை கூட்டு வச்சுருந்தேன். இதோடய பார்த்திங்கன்னா நான் அரைக்கீரை க்ளீன் பண்ணி கூட்டு வச்சுருந்தேன் பாசிப்பருப்பு போட்டு. சரி அதையே சைடிஷ்ஷாக வச்சாச்சு. இதாங்க லஞ்சுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த கீரை கூட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.